ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எஸ்வி ஹோமில் ஒரு முட்டை புடலங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணிடுறத பார்ப்போம். அதுக்கு 4 முட்டை, மஞ்சப்பொடி, உப்பு, மிளகுத்தூள், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, புடலங்காய், ஒரு புடலங்காய் சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு சவுண்டு வச்சு அடுப்பில் வச்சு ஒரு சவுண்டு வைங்க. இந்த முட்டையும் புடலங்காயும் ஈஸியாக செஞ்சிடலாம், யார் வேணால் செய்யலாம். எதுவும் தேவையில்லை, புடலங்காயும் முட்டையும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு, ஒரு சவுண்டில் வெந்துடுச்சு. இதை ஒரு வடித்தட்டில் ஊற்றி தண்ணி வடிச்சிருங்க. இந்த மாதிரி இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் புடலங்காய் போட்டுருங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் உள்ள கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நான் ஒரு புடலங்காய், 4 முட்டை, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை இருந்தாலும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை இந்த முட்டையும் புடலங்காயும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இது போட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இதை மதியானம் ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அது போக புடலங்காய் சாப்பிடாத சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை இந்த முட்டை இதில் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. இதை டயட்டில் உள்ளவங்க இப்போ மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் முதவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ லைட்டாக உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி முட்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கிண்டிருங்க. இதை சாப்பாடு சாப்பிடாம டயட்டில் உள்ளவங்களாம் இதை ஒயிட் ரைஸ் சாப்பிட வேண்டாம், வெறும் மதியானம் வெறும் டயட்டில் இருக்கோன்னு சாப்பிடலாம் அப்படிங்கிறவங்க இதை மட்டுமே சாப்பிடலாம். இந்த முட்டை, இந்த புடலங்காய் நார்ச்சத்து உள்ளது, முட்டை புரோட்டீன் உள்ளது. இதை மட்டுமே வச்சு சாப்பிட்டா கலோரியும் இது கம்மி. இதை மதிய உணவாகவே எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இதை கொடுக்கலாம். இந்த மாதிரி வெறும்னேன்னு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை.